இடத்துல அவங்க என்ன முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அந்த நீதிமன்ற உத்தரவு இதேதான் சேம். இப்ப பழனி கோயில் நடந்துச்சு இல்லையா, இதே தில்லுமுல் வேலை, ஃபோர்ஜரி வேலை தான். அந்த நீதிமன்றம் ஏற்கனவே தடை உத்தரவு போட்டுருக்காங்க, அந்த உத்தரவை மறைச்சு அறநிலையத்துறையோட ஆட்சேபனை, அதாவது நான் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் இருக்கும், அந்த ஒரு ஆணையையும் மறைச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மதுரையில நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிச்சா வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வேற மாவட்டத்துக்கு போய் பதிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இது அதை அப்படியே விட்டாச்சு. இவங்களும் நினைச்சிட்டாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் அது சேஃபா தான் இருக்கு அப்படின்னு இவங்களும் நினைச்சிருக்காங்க. அங்க ஆல்ரெடி பத்திரப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அறப்போர் இயக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆவணங்களை சரி பார்த்துக்காங்க. பழைய உயில் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் இப்ப யார் பேர்ல இருக்குன்னு சரி பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தாவேகா அரசுல அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முறையான முறையில பத்திரப்பதிவு நடக்கல அப்படின்னு சொல்லி போர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மேல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னோட கேள்வி, பழனியில பத்திரப்பதிவு பண்ண ஒரே வாரத்துல எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு அந்த நிலத்தை மீட்டாச்சு. ஆனா 2021 பத்திரப்பதிவு பண்ணும்போது இன்னைக்கு போராடினவங்க யாருமே ஏன் அன்னைக்கு போராடல? ஏன் அந்த அரசு எதிர்த்து கேள்வி கேட்கல? இன்னைக்கு பழனியில பத்திரப்பதிவு பண்ணும்போது அது அமைச்சருக்கு தெரியாம நடக்குமா அப்படின்னு கேட்ட நீங்க, நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், பத்திரப்பதிவு நடக்கும்போது சேகர் பாபு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சரிங்களா, அதுக்கப்புறமாட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு மாரிதாஸ் சொன்னாரு, அந்த ஒரு குற்றம் நடந்திருக்கு, உனக்கு தெரிஞ்சு நடக்கல, அப்ப உனக்கு தெரியாம நடந்திருக்கல, அப்ப நீ பதவி விலகு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாரு. ஒரு ஆட்சி காலத்துல இப்படி ஒரு கேள்வியை ஏன் அவர் கேட்கல? ஒருவேளை அவர் கேட்டிருந்தாருன்னா எப்படி இந்த அரசாங்கம் அவரை மதிக்காம போச்சு? இன்னைக்கு நாங்க மதிச்சு அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கும் சிபிஐல வழக்கம் மாத்தி அதுக்கு உண்டான நேர்மையான வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. பழனி கோயில் விஷயத்துல நிலத்தை மீட்டாச்சு, ஆனா அந்த வழக்கையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மீனாட்சி அம்மன் கோயில நடந்த இந்த அநியாயங்களுக்கு யார் பொறுப்பேற்கிறது? அப்போ அவங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க திராணி இல்லையா? இல்ல கேள்வி கேட்க கூடாதுன்னு இருந்தீங்களா? எங்களுக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பழனி கோயில கேட்டது தப்புன்னு சொல்லல, நியாயமான விஷயம். ஆனா இந்த நியாயம் ஏன் திமுகவை எதிர்த்து வரமாட்டேது? ஏன் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அப்ப எங்க அண்ணனோட ஆட்சி மக்களாட்சி, அதுதானே உண்மை.